எங்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில் உதியமரம் ஒன்று இருந்தது. எங்கள் வீடு சுற்றுச்சுவர் கொண்டதால் நீண்ட நெடிய அந்த மரத்தின் மீது ஏறிப்பார்த்தால் தெரியாத பக்கத்து வீட்டு இடமெல்லாம் தெரியும். அதில் எனக்கும் என் தங்கைக்கும் ஒரு மகிழ்ச்சி. இரவு நேரங்களில் பார்ப்பதற்கு உயர்ந்த அந்த மரத்தின் தோற்றம் ஒருவித அச்சத்தை தரும். காலையில் சூரிய காரணமாக மரத்தின் நிழல் எங்கள் வீட்டுக்குள் தெரியும். அதிலும் மரத்தில் காக்கையோ குருவியோ கிளைகளில் அமர்ந்து ஏதோ ஒரு ராகத்தை பாடிவிட்டு செல்லும். அதன் நிழலும் வீட்டுக்குள் தெரியும். அப்போது எங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு அளவேயில்லை. ஏனென்றால் அந்த நிழலை கையில் பிடிக்கும் போது பறவைகள் கையில் வந்து அமருவதைப் போல ஒரு உணர்வு. இப்படியாக விடுமுறை நாட்களில் ஏறியும் குதித்தும் முதியமரத்தோடு நாங்கள் விளையாண்ட தருணங்கள் மறக்க முடியாதவை. தாவரங்கள் துளிர்க்கும் காலங்களில் உதியமரத்தின் இலைகள் சிவப்பும் மஞ்சளும் இணைந்து வண்ணமாக துளிர்விடும். காண்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அதன் மேலே தொட்டு பார்த்தால் பளபளப்பாகவும் பஞ்சு பஞ்சாகவும் இருக்குமதை சீனிளவரசி சைலிங்சி இருந்திருந்தால் பட்டுக்கு பதிலாக ஆடையாய் தரித்திருப்பாள். பக்கத்து வீட்டு பாட்டியொருத்தி ஆறாத புண்ணிற்கு உதியமரத்து பட்டையை வைத்து கட்டினால் ஆறுமாம் என்று ஒரு அறிவாளோடு வந்து அவ்வப்போது மரத்தின் பட்டையை வெட்டிச் செல்வாள். எங்களுக்கோ எங்களின் கைகள் வெட்டப்பட்டது போலவே இருக்கும். ஒருநாள் அதேபோல் அறிவாளோடு வந்தவளை வீட்டிற்குள் நுழைய விடாமல் நாங்கள் தடுத்ததும் அதனால் எங்கம்மா எங்களை அடித்ததும் இன்னும் ஞாபகம் இருக்கிறது. ஒருநாள் பள்ளி சென்று சாயங்காலம் வீடு திரும்பும் போது ஒரு வெறுமையாக காட்சியளித்தது வீடு. ஆம், கொல்லைப்புறத்து உதியமரம் மழைக்காலங்களில் வீட்டின் மேல் விழுந்தாலும் விழுந்துவிடும் என்று வெட்டிவிட்டார்களாம். நாங்கள் அழுததவிச்சு ஆத்திரத்தை தீர்க்க முடியாது, ஆற்றைத் தேற்ற முடியாததாகவும் இருந்தது. இன்று அந்த உதியமரம் இருந்த இடத்தில் ஒரு வேப்பஞ்செடி வளர்ந்து மரமாக நிழல் தந்து கொண்டிருக்கிறது. காலமாற்றத்தால் வீடும் வீட்டுவாசற்படியும் மாற்றியமைக்கப்பட்டதில் இந்த வேப்பமரம் வீட்டிற்கு முன்னாக அமர்ந்து நிழல் தந்து கொண்டிருக்கிறது. இதையும் எங்க அம்மா கூட்டித்தள்ள முடியவில்லை. இலையை உதிர்க்கிறது. மழைக்காலங்களில் காற்றில் சவலுகிறது, வெட்டிவிட வேண்டியதுதான் என்கிறாள். இம்முறை நாங்கள் அப்படி ஏமாந்து விட்டுவிட மாட்டோம். நன்றி சந்திமாவோ.